நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஒருவரை ஒருவர் காணுவது தேவ கிருபை அல்லவா? தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒருவரும் ஒரு நாளும் வாழ முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்ம மேல் இரக்கமாக இருக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நம்மை குறித்து கரிசனை உள்ளவரும் கூட, நம்மை குறித்து மிகவும் கவனம் உள்ளவரும் கூட. இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் கவனம் இல்லாமல் போகலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம மேல் கவனம் இல்லாமல் இருக்க மாட்டார். மனுஷர் நம்மை கைவிடலாம், மனுஷர் நம்மை தூற்றலாம், மனுஷர் நம்மை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஒரு காலம் ஒருவரையும் மறந்து போகாத தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை குறித்து ஒருவர் பேசும் பொழுதோ, நமக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பும் பொழுதோ, ஒருவேளை மனிதன் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார். ஒரு சில மனிதர்கள் சொல்வார்கள், அவர்களுக்கு விரோதமாய் எழும்ப வேண்டாம், அவர்கள் இந்தெந்த காரியத்தில் நன்மை செய்கிறவர்கள், நல்லவர்கள், அவர்களுக்குள்ளாய் ஒரு நற்குணம் உண்டு என்று சொன்னாலும் சில பேர் சில மனிதருக்கு விரோதமாய் எழும்பத்தான் செய்வார்கள். ஆனால் நமக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பும் பொழுது ஆண்டவர் ஒருவரை எச்சரித்து விட்டால் நிச்சயமாகவே அவர்களால் நமக்கு விரோதமாக எழும்பவே முடியாது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான எதிரிகள் இருந்தாலும் கர்த்தர் எச்சரிக்கிறவர். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் என்னை ஏளனமாய் பார்க்கிறார்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களை குறித்த ஒரு எச்சரிக்கையை, நீங்கள் தேவனுடையவர்கள் என்பதை குறித்து ஒரு எச்சரிக்கையை தேவன் உருவாக்குவார். நாம் செய்திக்கு நேராய் கடந்து போவோமா? அப்படி எச்சரித்த மனுஷன் யார்? யாரை தேவன் எச்சரித்தார்? யாருக்காக எச்சரித்தார்? இதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 31 அதிகாரம் 24 வசனம். அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபோடே நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதிருப்பாயாக என்று சொல்லி யாரை எச்சரித்தார் என்று சொன்னால், லாபானை தேவன் எச்சரித்தார். லாபான் எப்படியாவது இவனை முறியடித்து விட வேண்டும், யாக்கோபை, என்னுடைய எல்லா சம்பத்தை என் மக்களையும் கொண்டு செல்கிறான், என் மகள் இருவரையும் வேலைக்காரிகளையும் பிள்ளைகளையும் பேரன் பேத்தியும் கடத்தி கொண்டு போவதை போல போகிறான் என்று சொல்லி இவன் மேல் எரிச்சலாகி எப்படியாவது இவனை ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருதயத்திலே அவன் நினைத்ததை தேவன் அறிந்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக கூட ஒருவேளை வெளியரங்கமாகவோ இல்லை இருதயத்திலோ யாரோ நினைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பார்க்கும் பொழுதே அவருடைய பார்வை தீமை செய்வது போல உங்களுக்கு தோன்றலாம், உங்கள் மேலே ஒரு பொறாமை வைத்திருப்பது போல தோன்றலாம். ஆனால் தேவன் அதை முன்னறிவார். ஏனென்று சொன்னால், மனுஷனுடைய நினைவுகள் தோன்றும் முன்னே அவைகளை அறிகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தில் மனுஷனுக்கு மனுஷன் அறிய முடியாது, ஆனால் தேவன் அவனுடைய நினைவுகள் தோன்றும் முன்னே அவைகளை அறிந்து வைத்திருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன செய்ய போகிறான், இனி எதிர்காலத்தில் என்ன செய்வான், என்ன செய்வதற்கு ஏதுவாய் அவன் நடந்து கொள்கிறான், அவனுடைய திட்டங்கள் என்ன, அவனுடைய ரகசிய ஆலோசனைகள் என்ன, எல்லாவற்றையும் தேவன் அறிவார். அதனால தான் இந்த லாபான் யாக்கோபுக்கு தீமை செய்யத்தான் கடந்து வருகிறான் என்பதை நன்கு அறிந்த தேவன் அன்று ராத்திரியில் அவனுக்கு தரிசனமானார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கலங்கி போயிருப்பீங்க, எனக்கு விரோதமாக இத்தனை தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களோடு கூட கர்த்தர் பேச மாட்டாரா? இவர்களுடைய ரகசிய திட்டங்களை கர்த்தர் அழிக்க மாட்டாரா? இவன் செய்வதெல்லாம் மேலோங்கி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஒரு காலம் மனுஷன் மேற்கொள்ள விடவே மாட்டார், மேற்கொள்வது போல தெரியும், ஆனால் தேவன் மனுஷன் மேற்கொள்ள ஒரு நாளை விடமாட்டார். அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார். அதனால தான் லாபானை கர்த்தர் எச்சரித்தார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் இருப்பாரானால் நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் எச்சரிப்பார்.
இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், எனக்கு விரோதமாய் ஏராளமான கூட்டத்தார் எழும்பி இருக்கிறார்களே, இவர்களை எச்சரிப்பாரா? ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமாய் லாபான் எழும்பினான், அதனால் எச்சரித்தார். ஏராளமான கூட்டத்தை எச்சரிப்பாரா? நிச்சயமாய் எச்சரிப்பார். யாரா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேவையில்லாமல் எழும்பும் பொழுது அவர்கள் பட்சத்தில் நான் இருக்கிறேன், நான் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் எச்சரித்தார். அவனுக்கு நீ தீமை ஒன்றும் செய்யக்கூடாது, நன்மை தான் செய்யணும், ஏதாயில தீமை செய்தால் பார்த்துக்கோ அப்படின்னு அவர் எச்சரித்தார். அதே அதிகாரம் 31 அதிகாரம் 29 வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு நிறைய வல்லமை இருக்கு, எனக்கு பலன் இருக்கு. லாபான் சொல்றான், எனக்கு உன்னை அழிக்கிறது ஈஸியான ஒரு காரியம். இன்றைக்கு அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை அழிக்கிறது, உங்களை அப்படியே நிர்மூலமாக்குறது எங்களுக்கு லேசான காரியம். இன்னைக்கு நிறைய மனுஷர்களோட மனுஷர் போராடுவதில்லை, வேறு விதத்தில் மந்திரவாதத்தினாலோ செய்வினைனாலோ பொல்லாத காரியங்களினாலோ ஒரு மனிதனை அழிப்பதற்கு ரகசிய திட்டங்களை மனுஷன் தீட்டுகிறான். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிவார் அல்லவா? அவர் எச்சரிக்கிற தேவன். நீ எச்சரிக்கையாயிரு. யாருக்கு விரோதமாய் மோதுகிறாய்? என் பிள்ளைகளுக்கு விரோதமாய். அதனால தான் வசனம் சொல்கிறது, இந்த கல்லில் மோதுகிறவன் எவனோ அவன் என்ன செய்வான்? நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. ஒன்று மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நமக்கு முன்பாக இருக்கிற அந்த கர்த்தரை நோக்கி எழும்பியிருக்கிறார்களே தவிர நமக்கு விரோதமாய் அல்லவே அல்ல. ஒருவேளை நம்ம கண்கள் கலங்கலாம், இருதயம் நொறுங்கலாம். நீங்கள் பேசுவது ஈஸி, நான் அனுபவிக்கிற எனக்குத்தானே தெரியும். எத்தனை கஷ்டத்தின் மத்தியில் நான் வாழ்கிறேன்னு தெரியுமா? எனக்கு விரோதமாக எந்த நேரமும் எழும்பி நிற்கிறார்கள். தேவன் எச்சரிக்கிறார். உனக்கு எவ்வளோதான் வல்லமை இருந்தாலோ என் பிள்ளையை ஒரு நாள் சேதப்படுத்த நான் உன்னை விடவே மாட்டேன். நீ எச்சரிக்கையாயிரு. என் பிள்ளை மேலே ஒரு தூசி கூட நான் படவிட மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தலையில் உள்ள எல்லா முடிகளையும் எண்ணி வைத்திருக்கிறார். அவர் அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட என்ன செய்யாது? உதிராது. ஹல்லேலூயா. இந்த கால வேளை, இந்த இரவு வேளையிலும் கூட இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், ஐயோ நான் தோற்று போய்விடுவேனோ, தோல்வியிலே நான் மடிந்து போவேனோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கலாம். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்கள் எதிரியோடு கூட அவர் எச்சரிப்பின் சத்தத்தை ஏறெடுக்கிறார். ஹல்லேலூயா. எச்சரிக்கையாயிரு, என் பிள்ளையோடு கூட நீ போராடாதே என்று சொல்லி அவர் எச்சரிக்கிற தேவன். அவன் சொல்றான், லாபான் உன்னை ஈஸியா நான் தோற்கடிக்க பண்ணிடுவேன், ஆனா உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன் ஆபிரகாமின் தேவனோ என்னை எச்சரித்தார் இரவில். நீ உனக்கு அவனுக்கு எந்த தீமையும் செய்யக்கூடாது என்று சொல்லி என்னை தடுத்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை தடுத்து நிறுத்துகிற ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் நம்மை எந்த ஒரு காரியத்திலும் விழத்தள்ள விடாதபடி கர்த்தர் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார், எச்சரிக்கிறார். என் பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பாது, என் பிள்ளைக்கு விரோதமாய் நிற்காது. ஆபிரகாம் கூட ஆதியாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் 12 அதிகாரத்தில் ஆபிரகாம் கூட தன் மனைவி அழகுள்ளவள் என்று சொல்லி அவள் நிமித்தம் தனக்கு சேதம் வந்துவிடும் என்று சொல்லி அவளை சகோதரி என்று சொல்கிறார். ஆனால் அந்த நாட்டில் உள்ள ராஜா அவளை கடத்தி கொண்டு போகும்பொழுது தேவன் இரவில் அவனை எச்சரிக்கிறார். அவன் ஆபிரகாமின் மனைவி என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒருபோதும் நம்ம யார் கையிலும் ஒப்பு கொடுக்க மாட்டார். எந்த அவமானத்துக்கும் எந்த நிந்தைக்கும் வெட்கத்துக்கும் அவர் ஒரு நாள் நம்ம இடம் கொடுக்க மாட்டார். எச்சரிக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உனக்கு ஒரு தீமை வருவதென்றால் அவருக்கு முன்கூட்டியே தெரிந்து அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிற தேவனை ஆராதிக்கிறோம் என்று தீமையிலே விழப்பண்ணுகிற தேவனை நாம் ஆராதிக்கவில்லை.
யாக்கோபுக்கு தெரியாது லாபான் தன்னை அழிக்க வருகிறான் என்று சொல்லி, தன்னோடு தீமை செய்ய வருகிறான் என்று சொல்லி யாக்கோபுக்கு தெரியாது. ஆனால் யாக்கோபை படைத்த தேவன் அவைகளை அறிந்திருந்தபடியால் அவனை எச்சரித்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் படைத்த தேவன் உங்களுக்கு விரோதமாகவோ எனக்கு விரோதமாகவும் இருக்கிறவர்கள் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியால் எச்சரிக்கிற தேவனாய் இருக்கிறார். சரி, இந்த யாக்கோபை ஏன் லாபான் தொடர்ந்து வந்தான் அதை நம்ம பார்க்கணும்ல. ஆதியாகமம் அந்த 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவில் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். ஆமென், ஹல்லேலூயா. என் தகப்பனுடைய பொருள் எல்லாம் லாபானுடைய மகன் சொல்றான். பொறாமையினால தாங்க இந்த உலகத்துல விரோதிகள் நமக்கு எழும்புவாங்க. நாம் இருந்த நிலைமையில இருந்தால் யாரும் நம்மளை கண்டு கொள்ளாமல் போய்விடுவாங்க. கொஞ்சம் முன்னேறிவாங்க. ஒரு நல்ல துணி உடுத்துங்க. இப்போ கேட்குறீங்களா, யோசிக்கிறீங்களா? நான் இன்னைக்கு நல்ல துணி உடுத்திட்டு வெளியே போனேன், இப்போதான் இப்படி ஜனங்க பேசுனாங்கன்னு நான் நினச்சேன், அதை அப்படியே நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல துணி உடுத்திட்டு போங்க. நேற்று வரை இவங்க இருந்த நிலமை வேற, இன்னைக்கு இவங்களோட நிலமை வேற. எப்படி இந்த சம்பாத்தியம் வந்தது? லாபானுடைய மகன் சொல்கிறான், யாக்கோபு வந்தது வெறும் கையா வந்தானு, இவ்வளோ சம்பாத்தியத்தை சம்பாத்திருக்க உழைத்தது தெரியாது. அவன் 20 வருஷம் சம்பளம் 10 முறை மாற்றப்பட்டது. ஆனாலும் அவன் உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அங்கே கொடுக்கப்படவில்லை. ஆனா அது தெரியாமல் இந்த லாபானுடைய மகன் சொல்றான், இவ்வளோ சம்பாத்தியம் வந்தது எங்க தகப்பனை ஏமாத்துனதுனால தான், இவ்வளோ சம்பாத்தியம் எங்களால தான் வந்தது இந்த செல்வம் எல்லாம். இவன் ஒரு வெறுமையா வந்தவன், ஆனால் எங்கள் அப்பாவால் தான் இவ்வளோ சம்பாத்தி இவனுக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பொறாமை வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அது சொல்கிறான், இவன் எங்கள் அப்பா இல்லைன்னா இவ்வளோ தூரம் என்ன செஞ்சுருக்க முடியாது, சம்பாதித்திருக்க முடியாது. இதனால தான் இந்த விளைவுகள் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மேலே யார் பொறாமை காய்மாலம் கொள்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கு விரோதமான திட்டங்களையோ விரோதமான செயல்களையும் செயல்படுத்துவார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பொறாமையோ அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? பொறாமைக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. ஆனாலும் அந்த பொறாமையோடு கூட அவனோடு கூட யுத்தம் பண்ணி அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி வந்த லாபானை கர்த்தர் எச்சரித்தார் அல்லவா? இன்னைக்கு உங்க மேல பொறாமை வைத்து உங்களை அழிக்கணும்னு சொல்லி ஒருவேளை மனுஷிகத்திலோ மாந்திரிகத்திலோ பொல்லாத வல்லமைகளோடு கூட உங்களோடு போராடுவாங்கன்னா அவங்களை தேவன் எச்சரிக்கிறார். அவர்களை தேவன் நிச்சயமா எச்சரிப்பார். 2வது வசனத்தை வாசிப்போம். 31. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். ஆமென். லாபானுடைய முகத்தை பார்க்குறான். முதல்ல பார்த்தோம் எங்கள் அப்பாவால் தான் முன்னேறினான்னு சொல்லி ஒரு பொறாமை வந்தது. இங்கே பார்த்தா இவன் முன்னேறிட்டே போகிறானே, இவனை முன்னேற்றம் நம்ம என்னதான் மாற்றி மாற்றி சொன்னாலும், இப்படி பொழிகிற ஆடெல்லாம் இந்த கலர் உள்ளதெல்லாம் எனக்கு, இந்த கலர் உள்ளதெல்லாம் உனக்குன்னு சொல்லி மாற்றி மாற்றி சொன்னாலும் அது அவனுக்கு சாதகமாக முடியுதே. நாம் என்ன செய்கிறதுன்னு சொல்லி இவனுடைய முகம் என்ன செஞ்சது, வேறுபட்டது. ஆமென், ஹல்லேலூயா. நேற்று இருந்தது மாதிரி இன்னைக்கு இல்லை. ஒருவேளை உங்கள் கூட இருக்கிறவங்க இன்னைக்கு நேற்று பார்த்த பார்வை பார்க்காம இன்றைக்கு வேறொரு பார்வை பார்க்குறாங்களா? உங்கள் கூட இருக்கிறவங்க நேற்று முன்தின முகத்தை வச்சுருந்தது மாதிரி சந்தோஷமாக இல்லாமல் இன்னைக்கு உங்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கடுகுடுப்போடு, ஏதோ ஒரு பொல்லாப்போடு, ஏதோ ஒரு வஞ்சகத்தோடு பார்க்குறாங்களா? கர்த்தர் அதை அறிவார். கர்த்தர் அதை அறிவார். நாம் அதை குறித்து கலங்க வேண்டாம், நாம் அதை குறித்து திகைக்க வேண்டாம். அவனுடைய முகம் நாடி வேறுபட்டது. இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்களுடைய முக நாடி வேறுபட்டு இருக்கிறதா? தனிமையாய் போன யாக்கோபை ஆதரித்தான் லாபான். ஆதரித்தது மாத்திரமல்ல, தன் ஆடுகளை மேய்த்து அவைகள் மூலம் சம்பளத்தையும் கொடுத்தான், வேலையும் கொடுத்தான், தன் மகள்களையும் கொடுத்தான். ஆனாலும் கூட இவன் முன்னேறும் பொழுது தன் சொந்த மகளை திருமணம் செய்தவன் தான், தன் சகோதரியுடைய மகன் தான். ஆனாலும் கூட இவன் முன்னேறும் பொழுது இவனுடைய முக நாடி என்ன செய்கிறது, வேறுபடுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பார்த்து யாருடைய முகமாவது வேறுபட்டது என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்கிறீர்களா? யாருடைய முகம் வேறுபட்டாலும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய முகம் மாத்திரம் நமக்கு மறைக்கப்படக்கூடாது. அவருடைய முகநாடி வேறுபட்டு அவருடைய முகம் மறைக்கப்பட்டு விட்டால் நாம் எங்கே செல்வோம்? யாரிடத்திலே போவோம்? கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் எப்பொழுதும் நம்மை நோக்கி பார்க்கிற தேவன்.
அதனால தான் வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம் கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்க பார்க்க நாம் பிரகாசம் அடைவோமே தவிர ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். 3வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க லாபானுடைய மகனுடைய உள்ளத்துல எங்க அப்பாவால தான் இவ்வளோ சொத்து இவன் சேர்த்துட்டான், என் தகப்பனுடைய சொத்தையெல்லாம் என்ன செஞ்சுட்டான், இவன் சுருட்டிட்டான், சம்பாத்தியத்தெல்லாம் இவன் எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறான். லாபானுடைய முகமோ வேறுபடுது. அப்போ ஆண்டவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். யாக்கோபோட கர்த்தர் இருந்தார். வனாந்திரத்தில் யாக்கோபு தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்லுவார், நீ என்ன, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னதை செய்கிற அளவுக்கு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன், அங்கே அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்த தேவன், அழைத்தவர் உண்மையுள்ளவர் அல்லவா? யாக்கோபை அழைத்தவர் மிகவும் உண்மையுள்ளவர். அதனால தான் அவர் என்ன சொன்னார்னா, இங்கே இவனுடைய மனநிலை மாறிவிட்டது, முகநாடி வேறுபட்டு விட்டது, நீ எழுந்து என்ன செஞ்சிரு, இந்த இடத்தை விட்டு வெளியேறிப்போ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன், சொந்த ஊரில் இருக்கிறேன், இங்கேருந்து கர்த்தர் என்னை வெளியேறிப்போ சொல்கிறா. இல்லை இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு, ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடம் தேவனுக்கு பிரியமில்லாத இடமா இருக்கலாம், ஒருவேளை இருக்கிற இடம் தேவ சமூகமாக இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கலாம், வேதத்தை தியானிக்காமல் இருக்கலாம், கர்த்தருக்கென்று உங்கள் நேரத்தை ஒதுக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ இருக்கிற இடத்தை விட்டு உன் தகப்பன் வீட்டுக்கு போ, உன் தகப்பன் இருக்கிற தேசத்துக்கு போ. நம்முடைய தகப்பன் இருக்கிற அந்த தேசத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அதனால தான் சங்கீதக்காரன் அழகா சொன்னான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நாம் கண்களை ஏறெடுக்க வேண்டிய இடம் யாக்கோபை போல தேவனை நோக்கி கண்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். முகநாடி வேறுபட்டதை ஒருவேளை யாக்கோபு பெரிதாக எடுக்காமல் இருக்கலாம், லாபானுடைய மகன் சொன்னதை யாக்கோபு பெரிதா எடுக்காம இருக்கலாம், உண்மைதானே, நாம் அவனை வைத்துதானே சம்பாதித்தோம் என்று சொல்லி கூட விட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை குறித்து ஒருவர் பேசும் பொழுது, நம்மை அற்பமாய் ஒருவர் பார்க்கும் பொழுது அவர் சும்மா இருக்க மாட்டார். யாரை பார்த்து அற்பமாய் பார்க்கிறார்கள்? என் பிள்ளை இல்லை, எனக்காக வாழ்ந்த பிள்ளை இல்லை, என்கிட்ட உடன்படிக்கை பண்ணின பிள்ளை அல்லவா, எனக்காக பொருத்தனை பண்ணின பிள்ளை அல்லவா, இந்த பிள்ளையை நான் அப்படியே விட்டுட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், எழுந்து போ, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார். யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார். அதே அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போம். 31-42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரிய என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர். தேவன் என் சிறுமியையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சொல்கிறான், என் ஆண்டவர் மாத்திரம் என் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் பிதாவின் தேவன் என்னோடு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆபிரகாமின் தேவன், அவர் ஆபிரகாமுக்கு தேவனாய் இருந்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஆமென், ஹல்லேலூயா. ஈசாக்கு சிறு வயது முதல் தேவனிடத்தில் பயபக்தியாக இருந்தான். அந்த ஈசாக்குக்கு பிறந்த மகன்தான் யாக்கோபு என்கிறபடியால் அவன் தேவனால் நேசிக்கப்பட்டான், தேவனும் அவனை நேசித்தார். ஹல்லேலூயா. அதனால் அவன் சொல்கிறான், அவர் மாத்திரம் உங்களை எச்சரிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, எனக்கு தீமை செஞ்சுருப்பீங்க. ஆனால் என் தேவன் என்ன செய்யலை, என்னை கைவிடலை, என்னை ரட்சிக்காம அப்படியே விட்டுட்டு ஓடிரல, அவர் உங்களை கடிந்து கொண்டார் அல்லவா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட உங்களோடு யுத்தம் பண்ண நினைக்கிறவர்களை கர்த்தர் கடிந்து கொள்வார், கர்த்தர் எச்சரிப்பார். என் பிள்ளை கூட நீ யுத்தம் பண்ணாத, என் பிள்ளை கூட நீ எந்த ஒரு காரியத்திலும் போர் செய்யாத என்று சொல்லுவார். வாக்குவாதம் பண்ண விட மாட்டார், நம்மை பார்த்து இகழ விட மாட்டார், நம்மை பார்த்து ஏளனமாய் பேச விட மாட்டார், நிந்திக்க விட மாட்டார், அவமானப்படுத்த விட மாட்டார். எச்சரிப்பின் சத்தத்தை இந்த நாளிலே தொனிக்க பண்ணுவார். அந்த தேவனை நோக்கி இந்த இரவு வேளையில நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பலிகளை நாங்கள்
ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த செய்தியின்படி ஆண்டவரே, நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் எச்சரிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒவ்வொருவரை நீர் எச்சரிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எச்சரிக்கையா இரு என்று சொல்லி இந்த இரவில் நீர் பேசுவீராக, கடிந்து கொள்வீராக ஆண்டவரே. யாக்கோபுக்காக யுத்தம் பண்ணின தேவன், இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக, விடுவிப்பீராக. விடுதலையின் நாயகர் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரை அசைவாடும். ரகசிய திட்டங்களை உடைத்தறியும், ரகசிய எண்ணங்களை உடைத்தறியும், ரகசியமாய் எதிராய் எழும்ப நிற்கிற எல்லா சாத்தானின் வல்லமைகளையும் நிர்மூலமாக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.